திருப்பூர் மாவட்டம் சேவூர் அருகே அதிமுக மாமன்ற பெண் உறுப்பினரின் கணவருக்கு சொந்தமான டாஸ்மாக் பார் முறையான அனுமதியின்றி 24 மணி நேரம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேவூர் போலீசார் மற்றும் மதுவிலக்கு போலீசாரும் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெரியிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெரி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் அதிமுக பெண் மாமன்ற உறுப்பினரின் கணவரை நடத்தி வரும் இந்த பாருக்கு சேவூர் போலீசார் மற்றும் அவினாசி மதுவிலக்கு போலீசார் உடந்தையாக இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட FL2 எனப்படும் மணமகிழ் மன்றமானது செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மணமகிழ் மன்றத்திற்கும் அந்த மணமகிழ் மன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப திருப்பூர் மாவட்ட டாஸ்மாக் குடோனில் இருந்து மதுபானங்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து சேவூர் செல்லும் சாலையில் பட்டறை என்ற பகுதியில் ஸ்டார் என்ற பெயரில் FL2 என்ற மணமகிழ் மன்றமானது செயல்பட்டு வருகிறது. இந்த மணமகிழ் மன்றத்தை அதிமுகவை சேர்ந்த 2வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவிதா என்பவரின் கணவர் சதாசிவம் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த மணமகிழ் மன்றத்தின் பின்புறம் எந்த ஒரு அனுமதியும் இன்றியும் டாஸ்மாக் பாரானது செயல்பட்டு 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. இங்கு 180 ரூபாய்க்கு விற்பனையாக்கி செய்ய வேண்டிய பீரானது 220 ரூபாய்க்கும், அதே போல் 180 ரூபாய்க்கு விற்கப்படும் குவார்டரானது 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் சேவூர் போலீசார் மற்றும் அவினாசி மதுவிலக்கு போலீசாரின் ஆதரவோடு 24 மணி நேரமும் இந்த பாரானது செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலமுறை இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அதிமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலரின் கணவர் நடத்தி வரும் இந்த அனுமதியின்றி செயல்படும் பாரிலிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அபராதம் விதிக்கப்பட்டு இந்த சட்டவிரோத பாரானது மூடப்பட்ட நிலையில் தற்போது இங்கு தங்கு தடையின்றி 24 மணி நேரமும் பாரானது செயல்பட்டு வருகிறது. இது குறித்து அவினாசி மதுவிலக்கு உதவி ஆய்வாளர் கோமுதியிடம் கேட்டபோது, இது பெரிய இடத்தின் மணமகிழ் மன்றம் என்பதால் ADSP உள்ளிட்ட அதிகாரிகள் சென்றுதான் இங்கே ஆய்வு மேற்கொள்வார்கள் என தெரிவித்தார். இதையடுத்து சேவூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜா பிரபுவிடம் கேட்டபோது, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது தொடர்ந்து இந்த அனுமதி இல்லாத பார் செயல்பட்டு வருவதாக கேட்டபோது இதை பற்றி எதுவும் தெரியாது என்றும் விசாரித்து சொல்வதாக மலுப்பலான பதில் அளித்துவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டார். திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரீஷ் யாதவ் அசோக் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் பார்கள் மற்றும் அனுமதியின்றி செயல்படும் மணமகிழ் மன்றங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் திருப்பூர் மாவட்ட சேவூர் போலீசார் மற்றும் அவினாசி மதுவிலக்கு போலீசார் அனுமதியின்றி செயல்படும் இந்த பார் உரிமையாளர்களிடம் கையூட்டு வாங்கி கொண்டு அலட்சியமாக இருந்து வரும் இது போன்ற சம்பவமானது திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக அமைந்துள்ளதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ராஜேஸ்வரி. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.